அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். ஒரு சிலிண்டர் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சரி, இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் தாங்க. ஸ்கூட்டர்ல பெரும்பாலும் இப்போ இவி ஸ்கூட்டரோட செல்லிங் பாயிண்ட் நிறைய க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக ஸ்கூட்டரே இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஓட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதில் இவி ஸ்கூட்டர் பச்சை போர்டு ரோட்டில் இப்போ நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் டிவிஎஸ் தரப்பில் ஆல்ரெடி ஐக்யூப் வந்து விட்டு நல்ல பீக் சேல்ஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் யூனிட் பக்கம் வந்து அவங்க நெருங்கிட்டாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் தான். இது வந்து பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் தாங்க. அதை தொடர்ந்து டிவிஎஸ்ல நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி இந்த புது ஸ்கூட்டரையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இதோட என்ன ஒரு கேட்டகரியில் இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயினாக சிட்டி யூஸ்க்கு. ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் நல்லா வளைஞ்சு போகலாம், கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், கொஞ்சம் பெரிய சீட்டா, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து இதை பிளேஸ் பண்ணி இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. வண்டி டிசைன் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸியான ஸ்டைல் இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் வித் டிரைவ் ரிவ்யூவோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம் டிவிஎஸ் ஆர்பிட்டர். ஸோ டிவிஎஸ் தரப்பில் இதை வந்து ஏன் லான்ச் பண்ணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் யோசிச்சிங்கன்னா, ஏன்னா அவங்ககிட்ட ஐக்யூப்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நல்ல ஒரு டீசெண்டான கிளாசிக்காக இருக்குது. இது கொஞ்சம் நல்ல ஸ்போர்ட்டியராக நல்ல பெரிய சீட்டு வச்சு விடணும் தான் இந்த கான்செப்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோன்னு சொல்கிறது தான் இந்த வண்டியோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஆன் ரோட் காஸ்ட்டு 1,13,000 வருதுங்க. எக்ஸ்ஷோரூம் பார்க்கும்போது 99,900 வந்து இதோட எக்ஸ்ஷோரூம் வருது. ஆன் ரோட் 1,13,000. அந்த அளவுக்கு வர்த்தா, அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், வண்டியோட ஓவரால் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். பாக்ஸியான டைப்பும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்லீக்காகவும் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்க பெருசாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் வண்டி கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. பக்கத்தில் பார்க்கும்போது வண்டி ஒரு மீடியமான சைஸுங்க, மிட் சைஸ், எல்லாருமே ஓட்டலாம். ஒரு மென், உமன், ஏஜ்டு பர்சன் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டி 1,13,000 சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாரும் கேட்குறது, ஒரு சார்ஜ் போட்டால் எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ஜுக்கு 115 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி மீட்டரில் காட்டுதுங்க. ஏன்னா இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரி. மோட்டர் பிஎல்டிசி ஹப் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 2.5 கிலோவாட் பிஎல்டிசி ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க பீக் பவராக. ஸோ 3.1 கிலோவாட் பேட்டரிக்கு 115 கிலோமீட்டர் அப்படிங்கும் போது அப்போ அந்த ஸ்பீட்லாம் கொஞ்சம் வந்து சில பல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டியூனர்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீட்லாம் ஒரு அளவாக நார்மலாக தான் போகும். அதை நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் பேட்டரியோட ஸ்பெக்கும், இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்கும். ஓகே, டிசைனுக்கு வந்துடுவோம். வண்டி ஓவராலாக பார்க்க நான் சொன்ன மாதிரி டிசைன் ரீதியாக வண்டி வந்து சில பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு எப்படி இருக்குங்கிற நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த விஷயம், இந்த வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹெட்லைட் வந்து ஒரு கிளாசிக்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்து ஸ்லீக்கியாக பாக்ஸியாக கொடுத்துருந்தாலும் ஹெட்லைட் வந்து ஒரு நல்ல கிளாசிக்கான டிசைனில் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே லோ பீம் அண்ட் ஹை பீம். அதுக்கு மேலே இந்த வைசர் வந்து கொடுத்தனால நல்லா இந்த கிளாசிக்கோட லுக்கை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி சைட் மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஐக்யூப்ல வந்து அதே மிரர்ஸாக இருந்தாலும் இந்த பாக்ஸி டைப் ஸ்கூட்டருக்கு நல்லாவே மேட்ச் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். அது நம்ம இந்த சைட் மிரர்ஸ் வியூக்கும் நல்லா தாங்க இருக்கு. அடுத்த விஷயம், இந்த வண்டியை டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் மேலே கொடுத்து டிஆர்எல் வந்து கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வர டிவிஎஸ் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் அந்த மாதிரி இருக்கிற வண்டியிலலாம் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து அந்த கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்டகிரேட்டடாக இருக்குங்க. ஸோ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் சைடில் பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து அப்போ இண்டிகேட்டராகவும் மாறிக்கும். மித்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் மாதிரி இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட லுக்குன்னு பார்க்கும்போது இதுதாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்லீக்கியாக கொஞ்சம் அப்படியே பாக்ஸி டைப்பான அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் வருதுங்க. 6 கலர் ஆப்ஷன் வந்தாலுமே இந்த சில்வர், பிளாக்கு, அது போக இந்த பாடி கலர் என்னவோ இந்த மாதிரி ஒரு 3 கலர் சேர்ந்து கம்பைனாக தாங்க வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்காங்க, கிரேயிஷ் ப்ரௌன் மாதிரி இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிரே கலர் மாதிரி. ஆனால் மேலே வந்து ஒரு சில்வர் கலர், இங்கே பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கலர்ஸாக தாங்க வரும். நீங்கள் 6 கலர் ஆப்ஷன் இருக்குது, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மாறும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே கீழே பார்க்கலாம், ஃப்ரண்ட் மக்காடு வந்து ஷார்ப்பாக கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி பாக்ஸி டிசைனை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக மக்காடும் கூட நல்லா அப்படி கட் பண்ண மாதிரி ஒரு பாக்ஸியான டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 90க்கு 80 R14 இன்ச் வீல்ஸ். ஆனால் இந்த 1 lakh பட்ஜெட் கேட்டகரி இவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீல் கொடுக்கல, எல்லாம் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்க் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கனாலுமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ ரியர்லையும் ட்ரம்மு, ஃப்ரண்ட்லையும் ட்ரம்மு. ஸோ அது மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அலாயோட டிசைனும் பாக்ஸி டைப்பில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. 14 இன்ச் வீல்ஸ் வேறு. ஸோ இந்த பட்ஜெட் கேட்டகரியில் அவங்க ஓரளவுக்கு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அலாய் வீல் தான் வந்து கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க.
அடுத்தபடியாக சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சைடில் பார்க்கலாம் பாக்ஸியான லுக் வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் ஸோ நான் சொன்ன ஏன் இவ்வளோ டைம் பாக்ஸின்னு சொல்கிறேன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் பெட்டியாக பாக்ஸாக தாங்க இருக்குது. ஸோ சீட்டும் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாக்ஸாக கால் வைக்கிற ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக் ரூம் இருக்கிற ஏரியாவும் நல்லா பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணி சைடு வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு வியூ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது அப்படியே பின்னாடி வந்துடலாம். டிவிஎஸ் ஆர்பிட்டரோட ரியர் ப்ரொஃபைல்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இந்த இடத்துலையும் பார்க்கலாம் பிரேக் லேம்ப்ஸ், சென்ட்ரலையும் பிரேக் லேம்ப்ஸ், சைட்லையும் பிரேக் லேம்ப்ஸ். பட் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிறதா வந்து உங்களுக்கு பிரேக் லேம்ப் ஆக்சுவலாக க்ளோ ஆகும். சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்டகிரேட்டட் தாங்க. ஸோ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஸோ அது இண்டிகேட்டராக மாறிடும். மித்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் க்ளோயிங்கில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. இந்த டெயில் போர்ஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. அதாவது இதோட இந்த டெயில் போர்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டரை வச்சு ஒரு சின்ன ஒரு மக்காட் மாதிரின்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு மறைச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. வீலை சுற்றி உங்களுக்கு டயர் ஹக்கரால தான் வந்து உங்களுக்கு வந்து மட்டெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் மக்காட் ஆக்சுவலி. பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் 2.5 கிலோவாட்டுக்கான பிஎல்டிசி ஹப் மோட்டர் வித் ட்ரம் பிரேக்ஸ். 90க்கு 90 12 இன்ச் வீல் வந்து பின்னாடி உங்களுக்கு அந்த சைஸ் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் 14 இன்ச், பின்னாடி 12 இன்ச். பிகாஸ் இது ஹப் மோட்டர். இது வந்து சேம் நம்ம டிவிஎஸ் ஐக்யூப்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கான ஒரு ஹப் மோட்டர் தாங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ட்வின் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சஸ்பென்ஷன் வருதுங்க. ஸோ அதனால் ஹப் மோட்டரில் 2 சஸ்பென்ஷன் கொடுக்கறனால ஓரளவுக்கு அந்த ஷாக்ஸு ஓரளவுக்கு நல்லாமே சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குது. ரெயின் ஒரு டிசிலிங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் வண்டி ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. பட் நான் அதனால் ஏறி உட்கார போகிறேன். சரி, ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்கார்ந்தோடனே ஹேண்டில் பார் வந்து எனக்கு நல்லா அப்ரைட்டடாக இருக்குங்க. சீட்டும் வந்து ஃப்ளாட்டாக கொஞ்சம் கீழால தான் இருக்குது. ஸோ உட்காந்துட்டு அந்த ஹேண்டில் பார் பிடிக்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய வண்டி பிடிச்ச ஃபீல் தான் இருக்குது. பட் வண்டி பார்க்க ஸ்லீக்காக தாங்க இருக்குது. இந்த கால் வைக்கிற போர்ஷன் பார்க்கும்போது இந்த இது ஸ்லீக்காக இருக்கிறனால அந்த கீழே இருக்கிற ப்ரொஜெக்ஷனில் வர எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கால் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் போதிய லெவலில் கொடுத்துருக்காங்க. இது லக்கேஜ் கிடையாது, பட் கால் வைக்கிறதுக்கு சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பாக்ஸி டைப்பில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கான ஃபுட் ரெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கங்க. ஸோ வேணாங்கிற டைமில் மடக்கி விட்டுக்கலாம். நல்லா க்ளோசிங் ஆயிடுது. அதே டைம் எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாக மெட்டல் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமமான இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக எங்கேயும் நம்ம ரோடு கண்டிஷனுக்கு தட்டாது. இந்த வண்டியோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பீம் அண்ட் லோ பீமுக்கான பட்டன்ஸ், அதுக்கு கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ வண்டி நீங்கள் நல்லா ரைட் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்களோ அந்த ஸ்பீடில் 2 டைம் அமுத்திங்கன்னா க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டரோ பிரேக்கோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த க்ரூஸ் வந்து கட் ஆகிடும். கீழே இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹார்ன் ஸ்விட்சஸ், அப்புறம் இந்த இடத்துல மோடு மாற்றுறதுக்கான ஸ்விட்சுங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்க் அசிஸ்ட், நீங்கள் ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு வந்து நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபார்வர்டில் ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் ரிவர்ஸில் ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். இந்த இடத்துல கில் ஸ்விட்சஸ் ஆஃப் ஆன், அப்புறம் அதே நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. பட்டன் குவாலிட்டிஸ் இவங்க பெரும்பாலும் இவங்க கிட்ட கொடுக்குற எல்லா வண்டியிலையும் கொடுக்குற மாதிரி அதே குவாலிட்டி ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எதுவும் நெகட்டிவாலாம் இல்லைங்க. டிஸ்பிளே, வண்டியோட கிளஸ்டர் அப்படின்னு வரும்போது டிவிஎஸ் ரைடரில் இருக்குல்லங்க அதே கிளஸ்டர் இது கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்டு எல்சிடி டிஸ்பிளே. இதில் பார்க்கலாம் நீங்கள் ப்ளஸ் பிரேக் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டேன், ப்ளஸ் ஸ்டார்ட் அமுத்திட்டேன். ஸோ வண்டி ஆன் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் மேலே வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டும். கீழே வந்து டிடிஇ டிஸ்டன்ஸ் டு எம்டி, எவ்வளோ தூரம் வண்டி வந்து இந்த சார்ஜுக்கு போகும் அப்படின்னு சொல்லி காட்டுதுங்க. 84% 97 கிலோமீட்டர் போகும்னு காட்டுது. ஆக்சுவலி இது ஃபுல் சார்ஜாக இருந்தால் 115 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வந்து போகுங்க. ஐடிசி ரேஞ்சு தான் 148 தவிர ரியல் டைமில் அவங்க 115 தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டுங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல செட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. மோடு வச்சு நீங்கள் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி டிடி இதெல்லாம் மாற்றிக்கலாம். செட்டு வந்து டைம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. அதை தாண்டி இந்த இடத்துல ரீஜென்ரேஷன் ஆச்சு, இந்த இடத்துல ரீஜென்ரேஷன் காட்டும். இந்த எம்டி போர்ஷனில் தான் உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து காட்டுங்க. இதில் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குங்க. இது மூலமாக வண்டிகள் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, வண்டி எங்கே இருக்குது, இதெல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வண்டியில் வந்து ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆனாலுமே உங்களுக்கு ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாங்க. அது டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் நீங்கள் அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டில் போய் நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் காட்டும். அதேமாதிரி எஸ்எம்எஸ் கால் அலர்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து சென்டராக காட்டுங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற ஒரு டிஸ்பிளே தான். ஏன்னா ஆல்ரெடி ரைடர் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், டிவிஎஸ் ரைடர் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே டிஸ்பிளே தான் இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மொபைல் ஸ்டோரேஜ், ஒரு மொபைல் மட்டும் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான போர்ட் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் மட்டும் தாங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதை தாண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த பூட் மட்டும் தான் இருக்குது.
அதுக்கு அடுத்தபடி இந்த இடத்துல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 3 kgs வரைக்கும் நீங்கள் வந்து எதாவதுனா நீங்கள் வந்து இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறம் கீ போர்ட் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். சேம் ஜூபிட்டர் இதிலலாம் வர அதே நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஒரு கீ போர்ட் தான். ஸோ கீ போர்ட் இஸ் என்றைக்குமே இந்த மாதிரி ஃபிசிக்கல் கீ இருக்கிறது நல்ல விஷயங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சார்ஜிங் போர்ட்டு. நம்ம வந்து போர்ட்டபிள் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் போட்டிங்கன்னா இந்த சார்ஜ் இந்த வண்டி ஃபுல்லாக 6 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கான சார்ஜ் பின் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆனால் இந்த சார்ஜ் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் மட்டும்தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த வண்டியில் கிடையவே கிடையாதுங்க. அடுத்த விஷயம், இந்த வண்டியோட பூட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதே கீயை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும். 34 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். நல்ல பெரிய பூட்டுங்க. சீட்டும் நல்லா லென்த்தாக இருக்குது. அது கீழே அந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன ரப்பர் மேட் வருது. ஸோ இந்த ரப்பர் மேட்டுக்கு மேலே தான் சேஃபாக நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். 2 சின்ன சைஸ் ஹெல்மெட் வைக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே போதிய லெவலில் இருக்குங்க. நல்லா லென்த்தாகவும் இருக்கிறங்காட்டி ஏதாவது பெருசாக இருக்கிற ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கிராப் ஹேண்டில்ஸ்னு வரும்போது பின்னாடி உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கீழே தாங்க இருக்குது. பட் மற்றபடி சீட்டு பார்க்கறதுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால ஒரு 3 பேர்லாம் உட்கார முடியாதுங்க. அப்படி யார் உட்காந்து 2 பேர் உட்காந்தாலுமே பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் பார்த்து தான் உட்காரணும். ஏன்னா சீட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. கிராப் ஹேண்டில்ஸும் கீழே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அவங்க ஆக்சரிஸில் வந்து உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஷோரூம் தரப்பில் சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்ம பார்த்து தாங்க ட்ராவல் பண்ணணும். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா BLDC 2.5 கிலோவாட் பேட்டரிக்கு 3.1 kWh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 115 ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. பவர் வைஸாக பார்க்கும்போது எக்கனாமியில் 45 கிலோமீட்டர் வேகத்துலையும், அதே மாதிரி நீங்கள் சிட்டி மோட் அப்படின்னு சொல்லி 2வது மோடு இருக்குது. அந்த மோடு கிட்டத்தட்ட பவர் மோடுன்னு நீங்கள் சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 70 கிலோமீட்டர் per hour வந்து போகும்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணால் தான் அந்த 115 கிலோமீட்டர் வந்து நமக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து டிவிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓட்டி பார்த்தா தான் தெரியுங்க. வாங்க ஒரு ரைடு எடுத்து பார்ப்போம். சரி, ஓகே, ஒரு ரைடு போகலாம். 2 பேர் இருக்கோம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது பார்க்கலாங்க. அதாவது இனிஷியலில் நம்ம டபுள்ஸில் இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த இனிஷியலில் ஸ்லோலேருந்து தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அந்த டைமில் பாடி பேலன்சிங் வந்து எனக்கு பெருசாக லெஃப்ட்டோ ரைட்டோ இழுக்கலை சர்ப்ரைசிங்லி. ஸோ நீட்டாக மூவ் ஆகுது. இந்த வண்டியோட கொண்டு வந்த கான்செப்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஷார்ட் ரைட்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் பூந்து போகலாம். கர்வ்ஸு, கார்னரிங்கு எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிற மாதிரி தான் வந்து இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்கோ மோடில் பவர்னு பார்த்திங்கன்னா நல்லா கிராஜுவலாக தாங்க இருக்குது. ரொம்ப ஒரு ஹைப்பர் பவர் அந்த மாதிரி ஒரு நல்லா இனிஷியலாகவே நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரிலாம் இல்லைங்க. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப லேகுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஈக்கோவில் 45 ஸ்பீடு லாக்குடு, அவ்வளோதாங்க. எக்கனாமியில் வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ அது லாக் ஆகிடுது ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் சிக்னலில் அடிக்கடி நின்றுட்டு அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்த ஈக்கனாமி மோடே போதும். நீங்கள் சிட்டி மோட் போடுற அளவுக்கு தேவையே இல்லை. பட் ஆக்சுவலாக சிட்டி மோட் போட்டிங்கன்னா தான் வண்டி வந்து அதோட ஹையர் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ சிக்னல் போட்டுட்டாங்க, நம்ம வெயிட் பண்ணணும். வண்டியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐக்யூப்லலாம் கொடுத்த அதே சைட் மிரர்ஸ் தான். இந்த சைட் மிரர்ஸில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் வியூ வந்து நல்லாவே தெரியுங்க. கொஞ்சம் பாக்ஸி டைப் மாதிரி நல்ல கிளியரான வியூ இருக்கும் சைட் மிரர்ஸில். பட் என்ன, இது வந்து கொஞ்சம் நாளாக கொஞ்சம் வீக் ஆகிடும். பட் ஆனால் இந்த டிசைனுக்கு இந்த பாக்ஸி டைப் வந்து செட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். வியூ நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுது. ஏன்னா ஐக்யூப் யூசர்ஸ் ஆல்ரெடி நிறைய இது வந்து ஒரு இஷ்யூவாக சொல்லியிருந்தாங்க. பட் அதே மிரர்ஸ் தான் இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பட் வியூ என்னமோ நல்லா இருக்குங்க இந்த வண்டியில் வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ சிட்டி மோடில் இருக்குது. இந்த சிட்டி மோடுங்கிறது தான் இதோட பவர் மோடு மாதிரிங்க. இதோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் போகும். இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் மேக்ஸிமம் போகுங்க. 71 வரைக்கும் வந்து ஆக்சுவலாக த்ராட்டில் ஸ்டண்டர் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் த்ராட்டில் பண்ணால் 71 வரைக்கும் அது ரோலிங் காட்டும் ஹை ஸ்பீடாக. பட் 68 வந்து லாக் ஆகிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 57, அதுக்கு மேலே வந்து போகல. ஏன்னா இந்த வண்டி டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே நீங்கள் அன்றாட டே டு டே லைஃபுக்கு நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு வரணும். மேக்ஸிமம் அதான் 115 ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜாக 100 to 110ங்கிறது கேரண்டியாக கிடைக்குங்க. 100 கிலோமீட்டருங்கிறது நீங்கள் 100% கேரண்டியாக கிடைக்கும். சேம் டிவிஎஸ் ஐக்யூபோட அதே வீல் ஹப் மோட்டர் தான் இதுலேயும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பவரும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐக்யூபில் இது வந்து நல்ல பீக் பவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக போகும். இதில் ஏன் லிமிட் பண்ணியிருக்காங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரியிலே உங்களுக்கு வந்து அதிக ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி
டியூன் பண்ணாங்காட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அளவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான். ஏன்னா நீங்கள் டே டு டேயில் சார்ஜ் போட்டு அடிக்கடி வேலைக்கு லோக்கலில் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் ஓட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மேக்ஸிமம் 70 தாங்க. ஸோ 70யோட இப்போ இறக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ 70யோட வண்டி லாக்குடுங்க. அதேமாதிரி ரீஜன் ஆகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீஜன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஸோ நான் த்ராட்டில் பண்ண ரீஜன் கட் ஆகிடுது. அந்த இடத்துல ரீஜன் ஆகிறதும் உங்களுக்கு காட்டும். வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து 14 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து 12 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வண்டியோட சஸ்பென்ஷன் அருமையாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய வீல் கொடுத்து நல்லா ஹைட்டாக இருக்கிறது நமக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டை வந்து இன்னுமே வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குது. ஸோ பவரில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. சிட்டி மோடுங்கிறது ஜஸ்ட்டு அதோட டாப் ஸ்பீடோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எக்கனாமி மோடுங்கிறது 45ஓட நீங்கள் கட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது ஸ்பீட் லிமிட்டிங் தான் நடக்குது. பவரில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மோடில் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ரேஞ்சும் எடுக்க முடியுங்க. ஏன்னா பேட்டரியோட பேக்கப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தானேங்க. பிரேக்கிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிரேக்கிங் பிடிச்சி பார்ப்போம். ஓகே, பிரேக்கிங் வந்து இந்த ஸ்பீடுக்கு டிஸ்க்குங்கிறது தேவை, அதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரம்மே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். பட் நம்ம சேஃபர் சைடாக நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம அட்வான்ஸ்டாக கொஞ்சம் பிரேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ட்ரம் பிரேக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பேசிக்கான பிரேக்கிங். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் பிடிச்சிங்கனாலே ஃப்ரண்ட்டும் அப்ளை ஆகும். ஸோ காம்பி பிரேக் மாதிரி தான். ஸோ ட்ரம் பிரேக் டிஸ்க்கை விட ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இந்த ஸ்பீட் லெவலுக்கு இதுவே போதிய லெவலாக தாங்க இருக்குது. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பீடில் போயிட்டு டபுள் டைம் அந்த டேப் பண்ணிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் இதே ஆக்சிலேட்டரோ இல்லை பிரேக்கோ லைட்டாக தொட்டிங்க, ஏதாவது மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகிடும். ஸோ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு காமிக்கிறேன். க்ரூஸ் ரெடி. ஸோ இப்போ நான் க்ரூஸ் போட்டுட்டேன். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நான் இப்போ நான் பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ நான் பிரேக் மட்டும் பண்ணுறேன் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பிரேக் பண்ணோடனே கட் ஆகிடுச்சு. ஸோ க்ரூஸுங்கிறது வந்து இந்த வண்டி அப்படியே சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லா வண்டியிலுமே இது வந்து 2 வீலரில் வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபீச்சர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது மோஸ்ட்டாக க்ரூஸ் கண்ட்ரோலில் ஒரு லாங் ரைட்ஸ் போகிறோம், ஒரு மைல்டான ஒரு ஸ்பீடை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே. அதுவே வந்து சேஃப் இல்லைங்க. நிறைய அப்டேக்கிள்ஸ்லாம் எனக்கு இல்லாமலாம் இல்லை. எங்கே போனீங்கனாலும் சிக்னல்ஸ், டிராஃபிக், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் இந்த வண்டியை நம்ம ஓட்டுறோம். சஸ்பென்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் இருக்கிற ஹம்ஸில் எதுவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எதுலேயுமே வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் டபுள்ஸில் இருக்கும். வண்டி வந்து லெஃப்ட் ரைட் இந்த அலைன்மெண்ட் இழுக்கிறதோ, பேட்டரி வந்து இர்ரெகுலரான இடத்துல ப்ளேஸ் பண்ணி இந்த வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மிஸ் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. வண்டி வந்து ஈஸியாக இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஸ்டேரிங் அப்ரைட்டடாக இருக்கிறது தான். நல்லா ஹைட் பண்ணி கொடுத்தங்காட்டி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறோம். கால் வைக்கிற இடமும் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் நான் சொன்ன மாதிரி தான் நீட்டாக இருக்குது. இங்கே சின்ன ஒரு பேட் ரோட்ஸ் இருக்குது. இந்த சின்ன பேட் ரோட்ஸில் நம்ம வந்து வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் டியூவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குழியில் விடுறேன். வாவ், நல்லா இருக்குங்க சஸ்பென்ஷன். உண்மையிலுமே இந்த பட்ஜெட்டுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். 2 பேர் இருக்கும். ரொம்ப இந்த ஷாக்ஸ் எல்லாம் எதுவுமே பெருசாக தெரியல. ஒரு டீசெண்டாக தாங்க இருக்குது. என்னோட கையிலையும் தெரியல. அதே மாதிரி சீட்டு வரைக்குமே அந்த ஷாக்ஸ் வந்து ட்ராவலாகலன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பாஞ்சி டைப் சஸ்பென்ஷன் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா தாங்குதுங்க சஸ்பென்ஷன். ஷாக்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுது. ஸோ சிங்கிள் டோன் ஹார்ன் தான். அதாங்க வண்டி இந்த மாதிரி கட் அடிச்செல்லாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் போகிறீங்க இந்த இடத்துல இருக்கா இப்படி நீங்கள் வளைச்சி ஓட்டும் போது அந்த வீல் சைஸ் 14 இன்ச் ஃப்ரண்ட்டில் கொடுத்தங்காட்டி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த உங்களுக்கு அந்த சின்ன வீல் திருப்பும் போது ஒரு ட்ராக் இருக்கும் பாருங்கள். அந்த ட்ராக் வந்து இதில் கிடையாது. ஸோ ஓவராலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் டீசெண்டாக இருக்குங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு, இந்த ஸ்பீடுக்கு இது வந்து போதிய லெவல் தான்.
அதே மாதிரி வண்டியோட பவர்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான டீசெண்டான பவராக தாங்க இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு போதிய லெவலில் தான் இருக்குது. சஸ்பென்ஷனும் ஸோ இந்த ஸ்பீடுக்கு போகும்போது எதுவும் பெருசாலாம் எதுவும் ரொம்ப நெகட்டிவாலாம் இல்லைங்க, சூப்பராக தாங்க இருக்குது. வாங்க இந்த வண்டியோட ஒரு சம்மரி பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைடை முடிச்சிட்டோம். வண்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தாங்க ஃபீல் பண்ணுது. மொத்தமாக 120 கிலோக்குள்ளே தான் வருது வண்டி. அதனால் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அப்படியே அசால்ட்டாக கட்டடிச்சு ஓட்டலாம். எங்களால் பெரிய ரைடு எடுக்க முடியல. பட் கூடி சீக்கிரமாகவே இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். வண்டியில் ஓவராலாக ஓட்டி பார்க்கும்போது என்ன ட்ராபேக் அப்படின்னா, நம்ம சொன்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. டபுள்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் விட்டிங்கன்னா ஆப்வியஸாக தட்டும். நம்ம தான் பார்த்து போய்க்கணும். அதை தாண்டி வண்டியில் குறைகள்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா ₹1,00,000 பட்ஜெட்டில் 115 கிலோமீட்டர் போகிற ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி டிவிஎஸ் பிராண்ட்லேருந்து. ஏன்னா ஐக்யூப் வந்து பிராண்ட் வேல்யூக்காக தான் நிறைய வித்துச்சு. அது அளவுக்கு அவங்களும் கஸ்டமரை வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் வச்சுருக்காங்க. சர்வீஸ்லையும் பெரிய லெவலில் லேகிங் எல்லாம் விடலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்ல சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க டிவிஎஸ் தரப்பில். அந்த வகையில் இந்த ஆர்பிட்டரோட டிரைவ் ரிவ்யூ சம்மரி சொல்லணும்னா, பிரேக்கிங் மட்டும் கொஞ்சம் ட்ரம் பிரேக் பார்த்து தான் பிடிக்கணுங்க. டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ₹1,00,000 மேலே பட்ஜெட் போயிடுது. ஏன்னா 113 பக்கம் வருது. பட் ஆனால் அவங்க ரேஞ்சு அந்தளவுக்கு கொடுக்கும்போது அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த வண்டி எடுக்கணுங்கிறவங்க டிஸ்க் பிரேக் மட்டும் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணலன்னா, மித்தபடி வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எல்லாருமே ஓட்டலாம். மெயினான விஷயம், இந்த வண்டி எல்லாருமே ஓட்டலாம். பசங்க, வயசானவங்க, கேர்ள்ஸ், உமன்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வண்டி வந்து செட் ஆகிடுங்க. இதுபடி குவாலிட்டி எல்லாமே பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ராட்டல் நாய்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை. அது போக இது ஐக்யூபில் வர அதே ஹப் மோட்டருங்கிறதுனால நல்ல ஒரு டியூரேஷன் பீரியடுக்கும் நல்லாவே ஓடும்னு நினைக்கிறேங்க. வண்டி கொடுக்குறவங்க வாரண்ட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 3 வருஷம் இல்லைன்னா 50,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணாலும் 2 வருஷம் வரைக்கும் சேம் ஐக்யூப் மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டாண்டர்டாக 3 இயர்ஸ் ஆர் 50,000க்கு வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ரெகுலராக எடுத்து சிட்டிக்குள்ளே டே டு டே லைஃப்பில் போயிட்டு வரவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். நீங்கள் டெய்லி வீட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். அது 0 to 100. பட் நம்ம எல்லாருமே வந்து 0 to 100 எப்பயுமே சார்ஜ் போட மாட்டோம். 30%, 20%க்கு மேலே தான் போடுவோம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4.5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆக எடுத்துக்கோங்க. இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 6 கலர் ஆப்ஷன் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஓவரால் சம்மரி. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸிங் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸிங்கும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இன்னைக்கு இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் டிவிஎஸ் கோயம்புத்தூர். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். ஓகேங்களா? இந்த வண்டியோட சீக்கிரமாக ரேஞ்ச் டெஸ்ட் கொண்டு வரேன். மேலும் அடுத்தது சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.